SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. என்னங்க இப்படி இணைந்த கைகள் மாதிரி அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டு கிளம்புறீங்களே அப்படின்னு தான் கேட்க தோணுது. கேப்டன் ருத்ராஜும் சிவம் தூபேவும் அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டு கிளம்பியிருக்காங்க. சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க. இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும், இல்லைனா நமக்கு பிளே ஆஃப் கனவாவே போயிடும். ஸோ அதனால ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் சிஎஸ்கே டீம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா விக்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குங்க. ரஹானி அவுட் ஆகி வெளில கிளம்ப நம்ம ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு கேட்ச் கொடுத்துட்டாரு ராகுல் சஹரோடைய ஓவர்ல. ஜிதேஷ் சர்மா ஓகே கமான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்ச் பிடிச்சிட்டாரு. என்னப்பா இது அவுட் ஆயிட்டோமே அப்படின்னு ஒரு மாதிரி விரக்தியிலேயே ருத்ராஜ் கிளம்ப அடுத்ததா சிவம் தூபே போன மேட்ச்ல தான் டக் அவுட் ஆனாரு. இதுலயாவது கொஞ்சம் ஆடுவாருன்னு பார்த்தா இங்கேயும் அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாருங்க. ராகுல் சஹரோட ஓவர்ல ருத்ராஜ்க்கு அடுத்ததா சிவம் தூபே ஆட வந்தாரு. ஆனா இதோ நானும் வந்துட்டேன் ருட்டு அப்படின்னு அடுத்து உடனே அவுட் ஆயிட்டு இவரும் கிளம்பிட்டாருங்க. ஜிதேஷ் சர்மா தாங்க இந்த கேட்சையும் பிடிச்சாரு. அடுத்தடுத்து 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி அவங்க டீம் செம ஹாப்பி. இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போவோமா? தோனி கடைசி மேட்சை ஜெயப்பாக்ல ஆடுவாரா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.